உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசனுடைய குருவருளையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கொங்கு நாடு செய்த தவப்பயனாய் 19ஆம் நூற்றாண்டில் 1857ஆம் ஆண்டு தோன்றியவர்கள் திருப்பெருந்துரு ராமானந்த சாமிகள். மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சாமிகளிடத்திலே குரு உபதேசம் பெற்ற அவர்கள் இந்த இடத்திலே 1900 ஆண்டு தவசாலையை நிறுப்பி இப்பகுதியிலே இருக்கின்ற மக்களையெல்லாம் சைவ நன்னெறிக்கும் கொல்லாமை புலால் மறுத்தல் என்கின்ற நன்னெறிக்கும் ஆட்படுத்தியவர்கள். அவருடைய குருபூஜை மார்கழி திங்கள் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதையொட்டி கொங்கு நாட்டிலே இருக்கின்ற துறவியர்களுக்கு 4 நாட்கள் ஆத்ம சாதனை பயிற்சி முகாமானது கௌமாரமடாலயத்திலே நம்முடைய அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து பல்வேறு பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. திருமுறை பாராயணம், யோகம், ஆன்மீக வகுப்புகள், சமய சான்றோருடைய வரலாறுகள் தொடர்ந்து அவர்களுக்கெல்லாம் வகுப்பிலே நடைபெற இருக்கின்றது. ஆகவே இது முதல் முறையாக இந்த அகில பாரதிய சன்னியாசி சங்கத்தின் சார்பாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஒரு முயற்சியாக நம்முடைய சுவாமி வேதானந்த சுவாமிகள் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளையும் சிவராமானந்த சுவாமிகளும் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் முறையாக செய்து வருகின்றார்கள். இதிலே தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பழமையான திருமணத்தையும் பீடங்களை சார்ந்த துறவியர் பெருமக்கள் அவர்களுக்கு வகுப்புகள் எடுக்க இருக்கின்றார்கள். அதில் வாய்ப்புள்ளவர்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.